வணக்கம். நேற்று வரைக்கும் நம்ம நிறைய புராணங்களை வச்சு எப்படி அக்குபஞ்சர் இருக்கும், புராணங்களுடைய இதிகாசங்களுடைய ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். பஞ்சபூதங்கள் தான் அடிப்படை, பெண் தான் இந்த பிரபஞ்சத்துடைய ஆணிவேர் அப்படிங்கிறத நிறைய உதாரணங்கள், அதாவது புராணங்கள் வழியாக நம்ம முன்னோர்கள் சொல்ல வந்ததையும் பார்த்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் எதிர்காலத்தில் நடக்க போகிறத நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே கணிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த கணிச்சு எழுதப்பட்ட விஷயங்கள் தான் புராணங்களும் வாசகங்களும். அதாவது அவங்களுடைய பாடல்கள், சங்க இலக்கிய பாடல்களாக இருக்கட்டும், இதிகாசங்களாக இருக்கட்டும், புராணங்களாக இருக்கட்டும், கதைகளாக இருக்கட்டும், எல்லாமே எதிர்காலத்தை அவங்க இயற்கையின் வழியாக இயற்கை அவங்களுக்கு உணர்த்தியதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அது வழியாக எதிர்காலத்தை நடக்க போகிற எல்லாத்தையுமே பதிவு செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் நேரடியாக பதிவு செய்யாமல் மறைமுகமாக சூசகமாக சில விஷயங்களை அதுக்குள்ளே மறைச்சி வச்சு சொன்னாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைகள் புரிஞ்சுட்டு அதன்படி அவங்க செயல்பட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் எதிர்காலத்தில் வராது அப்படிங்கிறதுக்காக தான் அதை அறிவுறுத்தினாங்க. ஆனாலும் இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறையினர் சரியாக, அதாவது தங்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டு இந்த பிரச்சனைகள் வராமல் தங்களை பாதுகாத்துற போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மேற்கத்திய கூட்டம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, நம்ம சங்க இலக்கியங்களையும் நம்ம புராணங்களையும் இதிகாசங்களையும் வாசித்து நம்ம முன்னோர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும், திருக்குறள் முதற்கொண்டு ஔவையாருடைய அனைத்து பாடல்கள் முதற்கொண்டு தேரையார்லேருந்து திருமூலர் எல்லாருடைய பாடல்களும் அறிவுறுத்துகிற விஷயங்களை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதிலிருந்து அதாவது எதிர்காலத்தை பற்றி இவங்க எல்லாரும் கணிச்சு வச்சுட்டாங்க. அப்போ இதை பிரேக் பண்ணணும்னா அடுத்தடுத்த தலைமுறையினர்களுக்கு நம்ம ஒரு பிரேக் கொடுக்கணும். அவங்கள இது பக்கம் போக விடாத இதோடைய சூசகங்களையும் இதுக்குள்ளே புதஞ்சி இருக்கிற மறைப்பொருளை அவங்க உணராத அளவுக்கு அவங்களுடைய மைண்டை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே குறியாக இருந்தாங்க. இந்த குறி அதாவது இவங்களுடைய திட்டத்துடைய முதல் படி அதுதான் மதம் அப்படிங்கிற கிறித்துவ மதம் அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வந்தாங்க. எல்லா விதமான தொல்குடி, பெரும்பாலான தொல்குடியினர் இந்திய பிரதேசங்கள்ல இருந்து தான் பிற நாடுகளுக்கு, பிற உலகத்தில் இருக்கிற பிற நாடுகளுக்கு பயணிச்சாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதை தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடி தான் தமிழ் குடியும் தோன்றுறது அப்படிங்கிறது பொதுவான கருத்து. ஆனால் இதுக்கு பின்னாடி அவங்க சொல்ல வர விஷயங்கள் ரொம்ப ஆழமானது. கல்லும் மண்ணும் பற்றி அவங்க பேசவே இல்லை. அதாவது தமிழ் குடியும் தமிழும் எப்போ தோன்றியது அப்படின்னா, ஐந்திணைகளும் உருவாகிறதுக்கு முன்னாடியே, ஐந்திணை அப்படிங்கிற நிலப்பகுதிகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே தமிழும் தமிழ் குடியும் தோன்றியாச்சு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அதுதான் கல் தோன்றி அப்படின்னா பாறை பிரதேசங்கள், மலைப்பிரதேசங்கள் எது? மருதமும் அது சார்ந்த நிலமும் இல்லையா? குறிஞ்சி முல்லை மருதம் இல்லையா? மருதம் மலைப்பிரதேசம். அப்புறம் மண் எது? வயலும் வயல் சார்ந்த இடமும். அப்போது முல்லை பிரதேசம் தானே வயல் சார்ந்த இடம். ஸோ இந்த நிலங்கள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடியே, இந்த ஐந்திணைகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே எல்லா விதமான நிலப்பகுப்புகளும், அதாவது கல்லையும் மண்ணையும் கொண்டு பிரித்தாங்க இல்லையா? இது வனம், இது பாலை மணல் இல்லையா? மணல். அப்புறம் வயல் நெய்தலும் மணல் சார்ந்த பகுதிகள் தான். திணையில் மணல் சார்ந்த பகுதிகள் எதுன்னு பாருங்கள், கல் சார்ந்த பகுதிகள் எதுன்னு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அவ்வளோதான் வித்தியாசம். மலையும் காடும் மலை சார்ந்த இடங்கள், அதாவது கல் சார்ந்த இடங்கள். மண் சார்ந்த இடங்கள் மிச்சம் 3 மண் சார்ந்த இடங்கள். இவ்வளோ தான் திணைகள், இவ்வளோ தான் பிரிச்சிருக்காங்க. இப்போ இதை வச்சு தான் கல் மண் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. எவ்வளோ அறிவுநுட்பமானவங்க. ஸோ இந்த திணைகள் பிரிஞ்சு அங்கங்கே மனிதர்கள் ஸ்ப்ளிட் ஆகி ஒரு இடத்துல தோன்றினாங்க. சிந்துவெளியில் தோன்றிய மக்கள் அங்கேருந்து ட்ராவல் ஆகி ஒவ்வொரு திணைகள்லையும் அவங்கவுங்க அங்கங்கே தங்களுடைய இனப்பெருக்கங்களை, தங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகளை உருவாக்கிக்கிட்டாங்க. அந்தந்த பிரதேசங்களில் அங்கங்கே பிரதேசங்களுக்கு ஏற்ற மாதிரியான சூழல் தான் அடுத்தடுத்த ஜெனரேஷன் உருவாச்சு இல்லையா? அப்போது இதற்கும் முன்னாடி, அதாவது சிந்துவெளியிலேருந்து ட்ராவல் ஆகி வரும்பொழுதே ஆதி குடிகள் தோன்றிய காலங்களிலே தமிழும் தமிழ் குடியும் இருந்தது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வந்தாங்க. அப்போது முன் தோன்றிய மூத்த குடி, அப்போ எல்லாத்துக்குமான மூத்த குடி, இந்த உலகத்துக்கே மூத்த குடி, மூத்த மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாறை ஓவியங்கள்,
பாறையில் இருக்கிற அந்த எழுத்துக்கள் எல்லாமே தமிழியோடைய அதாவது தொல் தமிழ் எழுத்துக்கள் தான். அதுலேருந்து பிறந்தது தான் தமிழ். இதுக்கப்புறம் தான் சைனாவுக்கு போகிறாங்க, சைனா மொழி அதுக்கப்புறம் தான் உருவாச்சு. இந்த இதிலேருந்து தான் சீன மொழி உருவாச்சு. அதனால தான் இன்றைக்கும் அவங்களும் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒவ்வொரு எழுத்துமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவியம் மாதிரி இருக்கும். தமிழ்லேருந்து பிறந்தது தான் சீன மொழி. பாறை ஓவியங்கள்ன்றதே தமிழ் மொழி தான். அதிலேருந்து சீனா பிரிஞ்சது, தமிழ் மொழி உருவாச்சு. தமிழ் மொழிக்கு அப்புறம் தான் இன்றைக்கி இருக்கிற நவீன தமிழ். ஸோ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்ன்றதுக்கான அர்த்தம் இது. இதையுமே உணர்ந்தாங்க யார்? பிற்காலத்தில் வந்த தமிழர்கள். பிற்காலத்தில் தமிழ் பரிணமித்து அதை வாசித்து வந்த தமிழர்கள் உணர்ந்ததுனால தான் இந்த வாசகத்தை அப்போவே அறிவுறுத்திட்டாங்க. எல்லாமே யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க? இயற்கை கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. இயற்கை ஒவ்வொரு காலகட்டத்தையும் அது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே அவங்களுக்கு உணர்ந்துச்சு. அது எல்லாத்தையுமே அவங்க உணர்ந்ததுனால தான் அத்தனையுமே எதிர்காலத்தை நடக்க போகிறதையும் குறித்து வச்சுட்டு போனாங்க. தங்களோடையே நாங்கள் உணர்ந்ததை தங்களோடையே அழிஞ்சிடக்கூடாது. இதை எதிர்கால சந்ததிகளுடைய எதிர்காலம், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க இந்த பிரபஞ்சத்தை வாழணும். அவங்க இந்த பிரபஞ்சம் அழிஞ்சிரும், அவங்களும் அழிஞ்சிட்டாங்கன்னா இந்த பிரபஞ்சமே அழிஞ்சு போயிடும். மனித குலங்களும் ஜீவராசிகளும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வாழ வரைக்கும் தான் பிரபஞ்சமே உயிரோடு இருக்கும். இல்லைன்னா இந்த அண்டத்துக்கே வேலை இல்லை, அதுவுமே என்ன ஆகும்? வேலை இல்லாத எதுவுமே. இதை தான் அந்த அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி அந்த ஜீன் கதை, அந்த ஜீன் இருக்கு இல்லையா, விளக்கத்தை அதுக்கு என்ன அப்படின்னா, அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கு. அது வேலை கொடுக்கலன்னா அது இறந்துடும், இல்லை அடுத்தவங்கள சாப்பிட்ரும். அப்போது அந்த பிரபஞ்சத்துக்கு வேலையே யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜீவராசிகள் தான். ஓரறிவிலேருந்து 10 அறிவு வரைக்கும் 11ஆகவும் இருக்குது. அப்போது இந்த மனிதர்கள் இந்த ஜீவராசிகள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிரபஞ்சம் இருக்கும். மனிதர்கள் எல்லாரும் அழிஞ்சாச்சுன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையுமே சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களையும் தனக்குள்ளே விழுங்கி மொத்தமாக அழிஞ்சிடும். இதை தான் அந்த ஜின் கதை வந்து நமக்கு அறிவுறுத்துச்சு. எல்லா பார்த்திங்களா, ஒரு சாதாரண கதை வழியாக கூட நமக்கு இந்த பிரபஞ்ச தத்துவத்தை சொன்னாங்க. அனாவசியமாக பேச மாட்டேன். தேவையில்லாத பேச்சு நம்ம முன்னோர்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. அவங்க வாயை திறந்து வாயிலிருந்து ஒரு வார்த்தை அவங்களுக்கு வருது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூட்சமங்கள் இருக்கும் நம்மளுடைய. அதுவும் எதுக்கு சூட்சமாக? நம்ம இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி சூழ்ச்சி கிடையாது. சூழ்ச்சி வேறு, சூட்சமம் வேறு. இப்போ செய்கிறவங்க சூழ்ச்சி சதித்திட்டங்கள். ஆனால் அவங்க அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை அறிவுறுத்ததுக்காக தான் நமக்கு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களும் சரி, தொல்குடியினரும் சரி, பேசும்பொழுது பாட்டு மாதிரி தான் ஏதாவது ஒரு சங்கதியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, இல்லை ஏதோ ஒரு வட்டார வழக்கு மூலயமா வந்து ஒரு பாடலாக பாடுவாங்க. அந்த பாடலுக்கு பின்னாடி பல விஷயங்கள் பொதிஞ்சிருக்கும். நம்ம ஏதோ பாட்டி எப்போ பார்த்தாலும் எதையாவது பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஓல்டு, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சுத்த பழமைவாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வார்த்தைகளை நம்ம புறக்கணிச்சிட்டோம். அதுதான் இன்றைக்கி நம்ம படுற கஷ்டங்களுக்கான விஷயங்கள். ஒவ்வொரு மூதாதையரும் ஒவ்வொருத்தர் வழியாக கடத்திட்டு வந்தாங்க. அவங்க தங்களுக்குள்ளே வச்சுக்கிட்ட தங்க பாடல்கள் வழியாக, இதிகாசங்கள் வழியாக, கதை வழியாக அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அந்தந்த பரிணாமங்களுக்கு ஏற்ற மாதிரி தாங்கள் சொல்ல வந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கடத்திக்கிட்டே வந்தாங்க. அதுதான் நம்ம பாட்டி எப்போ பார்த்தாலும் எதையாவது பாடிக்கிட்டே இருந்தது. எதுக்காக? நமக்கான இண்டிகேஷன் இந்த மாதிரி வரப்போகுது. அதை அந்த பாடல்களை நம்ம வந்து ஒவ்வொரு பாடல்களையும் நாட்டுப்புற பாடல்களாக இருக்கட்டும், தொல்குடியினர் பாடல்களாக இருக்கட்டும், அவங்களுடைய வாசகங்களாக இருக்கட்டும், பழமொழியாக இருக்கட்டும், ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வும் அதில் தான் இருக்கும். பிரச்சனைகள் உருவாகின காரணமும் அங்கே தான் இருக்கும். நம்ம தான் எல்லாத்தையுமே நவீனம், விஞ்ஞானம் அப்படிங்கிற இடத்துல நம்ம இழந்துட்டோமே. அவங்க தான் அந்த விஞ்ஞானத்தையும் நவீனத்தையும் நமக்குள்ளே கொண்டு வந்து அதாவது நம்ம முன்னோர்களையும் சரி, மூத்த மருத்துவங்களையும் சரி, மூத்தோர்களையும் சரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களாம் பழமைவாதத்தை சேர்ந்து அவங்களுக்குலாம் அறிவே கிடையாது. நோ சயின்டிஃபிக்கே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற அறிவியல் வேறு மாதிரி. அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. அவங்க இன்னும் பழங்காலத்திலேயே இருக்காங்க அப்படின்றவா அப்படியே நினச்சி அவங்கள எல்லாரையும் ஒதுக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இருக்க சயின்டிஃபிக், இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானம், இன்றைக்கி இருக்க அறிவியல் தான் நம்மளை வந்து இந்த மாதிரி இவங்களை கிட்ட நெருங்க விடாத அளவுக்கு நம்மளை தடுத்து வச்சுருக்கு. நம்ம மதியை புரட்டி போட்டிருக்கு. நம்ம இதெல்லாம் உணராமல் இன்னைக்கு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இதிகாசங்களையும் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸோட போய் கெட்டு குட்டிச்சாராய் உடம்புடைய ஆரோக்கியத்தை இழந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கை தத்துவத்தை, மனிதன் அப்படிங்கிற அடிப்படை, இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையவே இழந்துட்டோம். மனிதத்தன்மை, மனித நேயம் எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம். இதுக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு இந்த பறவை கூட்டம்
எவ்வளோ பெரிய திட்டங்கள் தீட்டி வச்சாங்க. சரி, இது எப்படி மேடம் சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணாங்க அந்த மூதாதையர்கள் இந்த வாசகங்கள் நம்ம முன்னோர்களுடைய எல்லாத்தையும் படித்து அதில் இருக்கிற எதிர்காலத்தை கணிக்கிற அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு, எதிர்காலத்தில் இந்த விஷயங்கள் நடக்க போகுதா, ஓகே நம்மளுடைய சந்ததியினர் இதை செய்ய போகிறாங்களா, ஓகே அப்போ இவங்க இதில் வந்து மீள முடியாத அளவுக்கு நம்ம இவங்களுடைய மைண்டை வந்து திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய பிளான் போட்டாங்க. அந்த பிளானுடைய வடிவமாக தான் உருவானது கிறித்துவ மதம். அந்த மதத்தை உருவாக்குறதுக்கு அவங்க எல்லா விதமான தொல் மதத்துல இருந்தும் களவாடி எடுத்துக்கிட்டு ஒரு மதத்தை உருவாக்குனாங்க. அதோட உருவாக்குனது மட்டும் இல்லாமல் எல்லா தொல் மதங்களையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதில் இருக்கிற அந்த தத்துவங்களை பிரேக் பண்ணிட்டு இவங்க ஒரு புதுசான தத்துவத்தை அதில் கோர்த்து விட்டு இதுதான் அந்த மதம் சொல்கிற அந்த சமயம் சொல்கிற விஷயங்கிறத ஆணித்தனமாக அடித்து விட்டாங்க. அதோடு நிறுத்தலை. அதுக்கப்புறம் அதில் அந்த பைபிள்ன்ற ஒரு புத்தகத்தை உருவாக்கி அதில் தப்பாக இயற்கைக்கு எதிரான எல்லா விஷயத்தையுமே எழுதினாங்க. கிருமிகளை பற்றி அன்னைக்கே, அதாவது லூயிஸ் பாஸ்டர் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவங்க கிருமிங்கிற ஏன் கிருமிகளை பற்றி அப்படி தப்பாக எழுதுறோம், அதில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த கிருமி தான் இந்த பிரபஞ்சத்தோட முதல் உயிர். எப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தக்கூடிய யாருன்னா கிருமி தான். கிருமியுடைய வடிவங்கள் எல்லாமே தமிழ் மொழியை அறிவுறுத்துகிற ஒரு வடிவங்கள். ஒவ்வொரு வடிவமும் இன்றைக்கி நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கணும் இல்லை, எல்லாமே தமிழ் மொழி உருவாக்குறது. மொழி எங்கேருந்து பிறந்தது? கிருமிகள் கிட்டேருந்து பிறந்தது. கிருமிகளோட வடிவங்கள்லேருந்து தான் ஆதி மனிதன் என்ன பண்ணான்? மொழியை உருவாக்கினான். அவனுடைய எல்லா பாறை ஓவியங்களும் கிருமிகளை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதை இன்னும் நம்ம முழுமையாக ஆய்வு செய்யலை. அதை இன்னும் முழுமையாக ஆய்வு செஞ்சோன்னா அந்த எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களை அதை குறிப்பிட்டு வச்சுருக்கான். ஏன்னா அவன் சுத்தமாக இருந்தான், இயற்கை மட்டும்தான் அவனுக்குள்ளே இருந்தது, வேற கலப்படமே இல்லாத இருந்ததுனால இயற்கை அவனுக்கு அத்தனை விஷயங்களையும் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை திறந்து விட்டது. யார் இந்த பிரபஞ்சத்தோட முதல் ஆதி குடி ஆதி உயிர் அப்படின்னா கிருமிகள் தான்றதையும் அவனுக்கு அறிவுறுத்துச்சு. அதுதான் அவனுடைய வடிவங்கள் எல்லாமே கிருமியை பேஸ் பண்ணி இருந்தது. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனதே கிருமிகள் தான். ஸோ இந்த பிரபஞ்சத்துடைய தாதா கிருமிகள் தான். பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற அணு கருவுக்குள்ளேருந்து முதல்ல தோன்றின உயிர் கிருமிகள். அப்போது இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த மேற்கத்திய கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, கிருமிக்கு எதிராக பைபிளில் இத்தனை வருஷம் கழித்து 2000 வருஷங்களுக்கு அப்புறம் கிருமியால் மனிதர்கள் அழிவாங்க. கிருமியால் எப்படிங்க அழிவாங்க? கிருமி தானே நம்மளுடைய மூதாதையரே. முதல் அதிலிருந்து தானே நம்ம இன்றைக்கி மனிதர்களாக இவ்வளோ பெரிய உருவமாக வந்திருக்கோன்னா அதுக்கு காரணமே கிருமிகள் தான். அந்த கிருமி அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்த மாதிரியான உருவமே எடுத்துருக்க முடியாது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, புள்ளப்பூச்சி தான் வந்து கரு உருவாக்கும். வயிற்றில் ஏதாவது புள்ளப்பூச்சி உண்டாச்சா கேட்டிருக்காங்கல்ல, எவ்வளோ சூசகமான வார்த்தையை கேட்டிருக்காங்க. புள்ளப்பூச்சி அப்படின்னா பூச்சும் புழுக்களும் தான் அடிப்படையான உயிர். அதாவது ஒரு கரு படைப்புடைய அடிப்படை நாதமே, அடிப்படை ஆணிவேரே புழுவும் பூச்சியும் தான். அதனால தான் பாரம்பரியமாக இந்த வார்த்தையை புழுப்பூச்சி ஏதாவது உருவாச்சா, இந்த வயிற்றில் புழுப்பூச்சி கூட தங்கலை, புழுப்பூச்சி கூட இந்த வயிற்றில் தங்கலை. இந்த மாதிரியான வாசகங்களுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் நம்ம பிறந்ததே புழுப்பூச்சியிலேருந்து தான். புழுப்பூச்சி தான் நம்மளுடைய மூதாதையர். நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஜீன், நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு அணு, நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொன்றுமே புழுப்பூச்சி தான். அப்படிங்கிறதுனால தான் இந்த வார்த்தையவே நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க.